ஹலோ ஆல் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓடி முடிஞ்சது வாண்டரஸ்ல. பீடாக் வெல்கம் டு த ஷோ. உங்களுடைய ஹோம் ஹோம் பிச்சில் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு வாட்டி தோத்துட்டாங்க இந்தியா கிட்ட. சந்தோஷப்படுறீங்களா இல்ல ஹாப்பி தானா இந்தியாவுக்கு? உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுவும் இன்னைக்கு செம்ம அடி. 115 116. ரொம்ப ஒரு மோசமான டிஃபீட் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நீங்க எப்பவுமே ஒரு ஆனஸ்டான ஆள், அதனாலதான் உங்களுக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி தோத்துருக்காங்கன்றீங்க. தோத்தது இல்ல சார், இது இன்னிங்ஸ் டிஃபீட். இது ரெண்டு T20லயும் சரி இங்கேயும் சரி இன்னிங்ஸ் டிஃபீட். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஒன்னே ஒண்ணு கரெக்டா பண்ணாங்க. ஒன் த டாஸ் த பேட்டட் ஃபர்ஸ்ட். அதுல நம்ம டேஞ்சர்ன்றது என்ன சொன்னோம்? ரெண்டு பாயிண்ட் சொன்னோம். டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கோர்ட் 300 பிளஸ் 7 out of 10 டைம்ஸ் கடைசி 10 மேட்ச்ல. அதே மாதிரி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் இன்சைட் 18 ஓவர்ஸ் 5 out of 10 அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல அங்கேயும் இங்கேயும் அலையும் விட்டு 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 ஒரு 55க்கு 1 ஆடினா போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு? என்னது 55? ஒரு ரன்னு கூட அடிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு 56க்கு 6. அதுக்கப்புறம் 18 ஓவர் நம்ம சொன்ன கணக்குப்படி 76 for 8. இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 3 ODIs இங்க என்ன இருக்குன்னு இப்ப டீட்டெயில்டா சொல்றேன் உங்களுக்கும் வியூவர்ஸுக்கும். இப்ப லாஸ்ட் ஓடிஐ சவுத் ஆப்பிரிக்கா 315 அடிச்சாங்க. ஆனா 18 ஓவர்ல 80 for 3. அதுக்கு முன்னாடி நெதர்லாண்ட்ஸோட, ஓகே, நெதர்லாண்ட்ஸோட 370க்கு 8. ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ல 94 for 3. அதுக்கு முன்னாடி மேட்ச் பங்களாதேஷ் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ல 54 for 5. அதுக்கப்புறம் 194 அடிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு டொமஸ்டிக் மேட்ச் நடந்திருக்கு 10 மணிக்கு. ஓகே, அது லயன்ஸ் 128 ஆல் அவுட். ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ல 66 for 8. அதுக்கப்புறம் இந்த டைட்டன்ஸ் லயன்ஸோட 78 ஆல் அவுட் 18 ஓவர்ல 63 for 7. ஓகே, இது நான் சொல்றது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ரொம்ப பேசிக் ஸ்டாட். அதுவும் எப்படின்னா, இந்த அந்த 2020ல அடிச்ச 95 தான் டார்கெட்டை வச்சு நான் ஆடின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா விரட்டி விரட்டி அடிக்க போறாங்க. எனக்கு விஷயமே புரியல எனக்கு. அதாவது ஒரு பேசிக் திங். இப்ப நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, பிரேவ் டெசிஷன், ரைட் டெசிஷன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு கிழி கிழி கிழிப்பாங்க பேப்பர்ல இந்த மாதிரி யோ எப்படியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுப்பேன். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது கரெக்ட். டோன்ட் க்ரூசிஃபை த டெசிஷன். படு கேவலமான அப்ரோச். இப்ப நீங்க இப்ப ஒரு குல்தீப்பும் ஒரு அக்ஷர் பட்டேலும் ரன் த்ரூ பண்ணாங்கன்னா கையை மேல போட்டு ஒத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாது, நேரப்பட்டா போல்ட் ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க சீமர்ஸுக்கு, அதுவும் இதே சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா ஆடுற சரத்பாபு, சாஃப்டா இருக்கிற பேசுற சரத்பாபுவோ பூம் பூம் பூம்ராவோ ஆடி இருந்தா இந்த கதை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு செம அடி அடி நீங்க சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் டிஃபீட் கொடுத்துட்டு போயிருக்காங்கும் போது இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அடுத்த ரெண்டு மேட்ச் கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல ஆடுறாங்க. இந்த ஒன் டே தான் நான் ரொம்ப பயந்தேன், என்ன ஆகுமோன்னு. டெஸ்ட்டும் T20 ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் நம்ம சொன்னதை. இப்ப இப்ப இது பண்றத படி பார்த்தா இந்தியா will have upper hand going to the next game in P. சூப்பர். சாய் சுதர்ஷன் ஒரு மெமரபிள் டெபியூ அப்படின்னு சொல்லலாமா பீடாக்? நல்லா ஆடிட்டாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீட்டா ஆடினாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரேயாஸ் ஐயர். இது வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் நடக்கிற ஓடிஐ இது. ஐ திங்க் ஹீஸ் கண்டினியூங். ஃபைனல் அன்பார்ச்சுனேட்லி 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட் அவரோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா ட்ரிமெண்டஸ். ரிட்டர்ன் ஃப்ரம் இன்ஜுரிக்கு அப்புறமே இன்னைக்கு ஒரு அழகான ஒரு இன்னிங்ஸ் இன்னைக்கும். ஸோ அந்த ரெண்டு இன்னிங்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாய் சுதர்ஷன் நான் முன்னாடியே ட்வீட் பண்ணேன். அவர் தான் இந்தியாஸ் மைக்கேல் பேவன். அட்ராக்டிவா இருக்கு அது பார்க்கறதுக்கு. பட் இட் நோஸ் ஹவு டு ஸ்கோர் இஸ் ரன்ஸ். ரொம்ப கிளவர் மைண்ட் செட். அஸ்வினே அவர் 15 வயசுல 16 வயசுல போலிங் போட்ட போது அஸ்வினை எப்படி டேக்கிள் பண்ணாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பயே அஸ்வின் சொன்னாரு, என்னடா அது, இந்த பையன் கொஞ்சம் சரக்கு இருக்கே அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம்லி கிளவர் கை. அதாவது he doesn't go out of the bounds to score runs. கரெக்டா அப்படியே திருகி திருகி ரன் அடிப்பாரு. அவர் ரேஞ்சுக்கு போட்டீங்கன்னா அப்படி ரீச் பண்ணி டமால் ஒரு கவர் டிரைவ் அடிப்பாரு. வெரி ஸ்ட்ராங் ஆஃப் த பேட்ஸ் போது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப someone like Shai Sudarshan is really doing well in this particular venues சவுத் ஆப்பிரிக்கால. he should be groomed as a opening batsman. ஏன்னா நிறைய வென்யூல சவுத் ஆப்பிரிக்கால இந்த 12 ஓவர் கண்டா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆள் குரூம் பண்ணாருன்னா அவர் அப்படியே தொடர்ந்து 3 வருஷம் சான்ஸ் கொடுத்து
அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வச்சுக்கணும். டைட்டா ஆடுற ஆளு தான் தேவை உங்களுக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ ஒரு கியர்ல தான் சார் ஆடுறாரு. அவர் 50 ஓவர்ஸ் இருந்தாலும் சரி, 20 ஓவர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸ் மாதிரி அங்கேயும் இங்கேயும் முன்னாடி பின்னாடி வந்து ஆட்டம் காட்டுறாரு. அவரு போது அவர் அப்படிதான் ஆடணும். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் சஞ்சு சாம்சன் வாஸ் இன்க்ளூடட் இந்த பிளேயிங் லெவன் which I thought he won't. ரிங்கு சிங் பதிலா ஆனா அவர் ரிங்கு சிங் எடுத்திருக்காங்க. வெளியே உட்காந்துட்டாரு. பேர் ரிங்கு சிங் வெளியே உட்கார வச்சதும் ஆனஸ்ட்லி ஃபேர் இனஃப் தானா? இல்ல, honestly speaking, the amount of performances Rinku Singh has put in, Rinku Singh has to be the straightforward choice. ஆனா அந்த சீனியாரிட்டி இவ்வளவு வருஷமா ஆடுறாரு, இவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னா அதை பார்த்து சஞ்சு சாம்சன் கொடுத்ததுனால ஐம் நாட் worried. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் இட். அந்த ஒரு இதுதான் நம்ம சொன்னது, இந்த பிளேயிங் லெவல்ல இருந்து சரியா வரல. அதாவது ரிங்கு சிங் நம்ம ஆடுவோம்னு சொன்னோம், சஞ்சு சாம்சன் ஆடிட்டாரு. ஐம் ஹாப்பி. ஐ வாண்ட் சஞ்சு சாம்சன் டு பிளே. அடுத்த 2 மேட்ச் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். Sanju Samson will definitely come into the picture. I am happy. ஓகே, இருந்தாலும் ரிங்கு சிங்கை வந்து கிட்டத்தட்ட மகேந்திர சிங் ரிங்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கிட்டாரு. வி வில் விஷ் ஹிம் ஆல்சோ த பெஸ்ட். பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போட்டாரு. இடையில நம்ம இதுலயும் பேசணும், நல்லா அடி வாங்கினாரு. பட் தென் ஹி ஹஸ் கம் பேக் ஸ்ட்ராங்கர் டுடே. அவேஷ் கானும் அப்படிதான். ஹி ஹஸ் பீன் போன ஐபிஎல்க்கு முதல் ஐபிஎல் ஹி ஹேட் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஐபிஎல். பட் லாஸ்ட் ஐபிஎல்ல இருந்தே சம்ஹவ் வாஸ் ஸ்ட்ரகிளிங். அவருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதை எப்படி பாக்குறீங்க பீடா? ஏன்னா பெரிய ஆளு Yes, உங்களை மாதிரி நீங்க Arshad. சொன்ன மாதிரி ஷமி பும்ராலாம் வந்ததுக்கு அப்புறமும் வேர் டு யூ see these people? இல்ல, ஹர்ஷதீப் சிங்கிறது நான் பிக் ஃபேன் ஆஃப் ஹர்ஷதீப் சிங். ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே அண்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் டெத். நீங்க அப்பயே கேட்டீங்க லெஃப்ட் ஆர்மர் அப்படின்னு கேட்டீங்க. லெஃப்ட் ஆர்மர் ஒருத்தர் வேணுமே பீடாங்க போது அவரை க்ரூம் பண்ணோம். திஸ் வில் கிவ் him லாட் ஆஃப் கான்பிடன்ஸ் கோயிங் இன்டு தி டெத் ஓவர்ஸ் ஆல்சோ. ஆவேஷ் கான் has ஆல்வேஸ் been the talent சார். அவர் 140 பிளஸ். அன்பார்ச்சுனேட்டா ஐபிஎல் நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கொடுக்கும், வாழ்க்கையும் அழிக்கும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? அப்படியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிச்சஸ் உங்களுக்கு லக்னோல பாத்தீங்கன்னா அந்த பிச்சு ரொம்ப மோசமான பிச்சு. அன்பார்ச்சுனேட்லி நிறைய ஸ்பின்னர்ஸ் கேம் இன்டு பிக்சர். அமித் மிஸ்ரா ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஆடினாங்க. இந்த கான்பிடன்ஸே அவருக்கு போயிருக்கும். இன்னொன்னு வந்து என்ன நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, இந்த வாண்டரர்ஸ்ல இந்தியா வந்து போட்ட லென்த், I feel that they have done their homework very well to bowl the lens to make the batsman drive on the front foot. பியூட்டிஃபுல்லா வந்து இந்த லென்ஸ் போட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பிச்சை பார்த்துட்டு ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்தா பார்ப்பாங்க. அது எதுவுமே பண்ணாம கன்வென்ஷன்ல அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட வச்சாங்க. தட் ஷோஸ் தட் இந்தியா has really made the research well in it. I hope they continue that in the coastal areas, which should be right opposite to the conditions what you witnessed in Wanderers. ஓகே, ஒருவேளை ஹைபோதெட்டிக்கலா ஒன்று கேட்கறேன். சப்போஸ் இன்னைக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா எவ்வளவு அடிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா 320 அடிச்சிருப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். இந்த அப்ரோச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த 18 ஓவர்ல நான் இப்ப ஸ்டாட்ஸ் வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன், எல்லா மேட்ச்லயும் 3 விக்கெட் விழுந்து 325 அடிச்சிருக்காங்க. ஏன்னா 8 விக்கெட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி சார் 325 அடிக்க முடியும்? ஒரு நியாயமானமா சொல்லுங்க. ஒன் டே மேட்ச்ல உங்களுக்கு 2வது இன்னிங்ஸ் கொடுப்பாங்களே ஆடுறதுக்கு, ஒரு தடவை தான் ஆட முடியும் நீங்க. அப்படிங்கும் போது யூ டு பி வெரி கேர்ஃபுல். போது இந்தியால பாத்தீங்கன்னா சமோன் லைக் சாய் சுதர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதே மாதிரி ருத்ராஜ் சிங் கெய்க்வாட் அன்பார்ச்சுனேட்லி அடிக்கலனாலும் இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி சவுண்ட். ஸோ 2 பேர். அதுக்கப்புறம் இன்னொரு நங்கூரம் கேஎல் ராகுல்னு சஞ்சு சாம்சன் இருக்காருங்க போது ஈவன் தோ இந்தியாவோட லாஸ்ட் விக்கெட் ஆர் டூ, ஐம் ஷூர் they would have recovered and got to 300 to 325. That wouldn't have been the easy chase at all. Spinners would have come into the picture. ஓகே ஓகே பீடா. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒரு இனிஷியலா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு டாப் கியர்ல போயிட்டாங்க இந்தியா. ஒரு கன்வின்சிங் வின். இப்படி அடிச்சா வந்து ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கம்பேக் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அப்படிதான் ஆச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் 2018 சீரீஸ்ல when I was part of the South African team, கேப்டவுன்ல ஒரு 70 ரன்ஸ்ல ஜெயிச்சோம். பிரிட்டோரியால ஒரு மேசிவ் மார்ஜின்ல ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, வாண்டரர்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிச்சை கொடுத்து இந்தியா கேம் பேக் அண்ட் ஒன் ஹேண்ட்ஸம்லி. ஸோ இப்போ 70 ரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. யூ ஜஸ்ட் நீட் தட் ஒன் மொமெண்டம் தேர். அதுக்கப்புறம் வச்சு இடிச்சிட்டாங்க. 5-1 ஓடிஐஸ்ல 2-1 T20ஸ்ல போது இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷ்ட் அவுட். 2வது மேட்ச் நோ மேட்டர் வாட் மழை வந்தாலும் ஒரு 15 ஓவர்ல 150 ரன் ஒரு இடி இடிச்சு சேஸ் பண்றாங்கன்னா கான்பிடன்ஸ் ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடி ஒரு 95 ஆல் அவுட், ஒரு 116 ஆல் அவுட் போது பால்ல போயிட்டு இன்னொரு அடி அடிச்சாங்கன்னா India is going to win the ODI series. India is going to win the Test series also. They want to make sure that they keep the momentum on. They should not take a foot out of the pedal at all. So that is going to set up the tone for the Test series when it comes to confidence. ஓகே பீடா. ஸோ அப்போ நம்ம அடுத்து எப்படியும்
செகண்ட் ஓடியும் ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அதோட முக்கியமாக ஐபிஎல்லை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்ஷன் வரப்போகுது, ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். அதை பற்றி எப்போ பேசுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஹார்திக் பாண்டியா வேற மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆயிட்டாரு. அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? ஃபைனல் தாட்ஸ்க்கு முன்னாடி அதையும் சேர்த்து சொல்கிறீங்களா? ரோஹித் சர்மா எவ்வளோதான் 5 டிராஃபி வச்சு ஃபோட்டோ போட்டால் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்களே, அந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது டெஃபினட்டா வந்து அடுத்த எபிசோட் will be the preview of India versus South Africa and Paul, which is going to be happening the day after tomorrow, day and night game. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல we are waiting for the auctions. இந்த ஆக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு டீமும் எப்படி அந்த கேப் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. முன்னாடியே நம்ம வந்து ஒவ்வொரு டீமா போனோம், எந்த டீம் எந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும்னு சொன்னோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிருக்காங்களா. we will analyze each and every team. அது போன தடவை சொன்ன சன்ரைசர்ஸ் வந்துருவாங்கன்னு, இந்த தடவை என் மனசுக்கு என்ன படுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், என் மூஞ்சில கறி பூசினாலும் பரவாயில்லன்னு. இது வந்து ஹர்திக் பாண்டியான்றது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் ஒரு இன்டைரக்டா ட்வீட் போட்டேன். இஸ் கோயிங் டு கம் பேக் டு இஸ் ஃபேவரட் பிரான்ச்சைசி எஸ் அ கேப்டன். அவர் 2 சீசன் கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஒரு டிராஃபி, ஒன்று வந்து டிராஃபி லாஸ்ட் ட்ராஃபி த லாஸ்ட் பால் அப்படிங்கும்போது why should he want to leave that to come back to a franchise when he's been treated like a king? So ராக்கெட் சென்ஸே கிடையாது. ஸோ அவங்க மும்பை எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஓகே ரோஹித் சர்மாக்கு கீழே ஒருத்தர் க்ரூம் பண்ணணும்னு. நான் மும்பை இந்தியன் செட்டப்ல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இந்த வருஷம் ரோஹித் சர்மாவை கேப்டனை வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா அவரோட அண்டர்ஸ்டடி வைஸ் கேப்டனை வச்சுட்டு அடுத்த வருஷம் அவங்க கேப்டனை போட்டுருப்பேன் வழி. இப்பதான் வந்துட்டு வேர்ல்ட் கப் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா அவர் வெளியில வந்திருக்காருங்கும் போது, ஒரு ஹார்ட் பிரேக்ல இருக்காருங்கும் போது, இந்த டைட்டில் இந்த சேஞ்ச் பண்ணிருக்க வேண்டாமோ அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு நிமிஷம், அதே மாதிரி நீங்க உங்க ட்வீட்டை பத்தி சொன்னீங்க. நேத்து ஒரு ட்வீட் போட்டீங்களே, அதை பத்தி நிறைய பேர் கேட்கறாங்க. நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி உங்க இஷ்டம். ஏதோ ஒரு ப்ளூ பிளேயர் எல்லோக்கு வர போறான்னு ஏதோ ட்வீட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஊரே அதை பத்தி பேசுது. நீங்க வந்து பத்த வச்சுட்டீங்க. அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பத்த வைக்கல. நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அத்தன்டிக்கா இருக்கும். அதுதான் நான் சும்மா கேஷுவலா சொன்னேன். இல்ல இப்ப நீங்க கேக்குறது கரெக்ட் தான். டாக்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க டிசம்பர் 12 ட்ரேடிங் முடிஞ்சதுன்னு. தயவு செஞ்சு ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் டிசம்பர் 20 the trading can start again. The trading can also continue during the middle of the tournament. ட்ரேடிங் விண்டோன்றது முடியவே முடியாது. இப்பயும் சொல்றேன், நான் சொல்றது ஆத்தென்டிக்கான விஷயம். ஆனா வந்துட்டு நான் ஒரு 4 வருஷமா ஐபிஎல் பார்ட்ல இல்லைன்றதுனால இந்த கான்பிடென்ஷியல் ரூல்ஸ் எனக்கு தெரியாது. ஒரு பிளேயரை ட்ரேட் பண்றாங்க, they can trade it 2 ways. ஒன்னு, அதாவது பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு, அதாவது ஒரு பிளேயரை கொடுத்து 2 பிளேயரை வாங்குறது, இல்ல ஒரு பிளேயரை வாங்குறது, இல்லைன்னா ஆல் மணி ட்ரேடு. சோ இப்போ ஒரு பிளேயர் வந்து இப்போ ஒரு 2 பெரிய பிளேயர், 2 பெரிய ஜாம்பவான் பிளேயரை வந்துட்டு நான் டைரக்டா டீம் சொல்ல மாட்டேன், ப்ளூ ஜெர்சியும் எல்லோ ஜெர்சியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை கரெக்டா வந்ததுன்னா ஒரு ஜாம்பவான் இங்க வருவாரு, அங்கேருந்து 2 பிளேயர் வந்துட்டு ப்ளூ ஜெர்சிக்கு போவாங்க. இது வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சா ஆப்ஷன்ல அவங்க எந்த மாதிரி பிளேயரை டார்கெட் பண்றாங்கன்றது நீங்க வியூவர்ஸும் நீங்களும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அந்த அந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிஞ்சதுன்னு. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது உண்மை. ஆனா அது அடுத்த லெவலுக்கு போகுதா, அது நீங்க வந்துட்டு 19ஆம் தேதி ஆக்ஷன்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். we will definitely make a special episode on that. ஏன்னா that is one of the biggest news if it happens. நான் நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடும் 19ஆம் தேதி. 20ஆம் தேதி நம்ம சாரோட வந்து இந்த ஐபிஎல் டீம்ஸ்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல அந்த ப்ளூ ஜெர்சியும் அதுக்கப்புறம் மஞ்ச சொக்காவையும் அனலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ட்ரேட் நடக்க போகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் bringing up this question. We are going to come back to entertain you with the ODI preview in fall. India has 1-0 up. We expect India to go 2-0 up. Octopus சொன்னாரு இந்தியா தான் ஜெயிக்கும்னு. அவர் சொல்றத மட்டும் கேளுங்க. Until we come back for the next episode to entertain you. Thanks a lot and bye bye.